நேர்கள் சேமிப்பு தொடர்பான தங்கள் சந்தேகங்களுக்கு தேவையான விளக்கங்களை இந்நிகழ்ச்சியில் பெறலாம். இதற்கு உங்களது கேள்விகளை ss@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள் என கூறியிருந்தோம். அதையொட்டி பல நேயர்கள் தொடர்ந்து கேள்விகளை அனுப்பி வருகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை மூலக்கடையை சேர்ந்த ரங்கமணி என்ற நேயர் மின்னஞ்சல் மூலம் கேட்டுள்ள கேள்விக்கான விளக்கம் இடம்பெறுகிறது. இதற்கான பதிலை முதலீட்டு ஆலோசகரான திரு நாகப்பனிடம் கேட்கலாம். வணக்கம் நாகப்பன் சார். எண்ணூர் துறைமுக நிறுவனத்தின் கடன் பத்திரங்கள் தற்போது விற்பனைக்கு உள்ளதாகவும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு இது பொருத்தமான முதலீடும் என்றும் கூறப்படுகிறது. அது எந்த அடிப்படையில பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு என தனியாக ஒரு முதலீடு இருக்க முடியுமா? மற்ற தரப்பினரும் இந்த கடன் பத்திரத்தில் முதலீடு செய்யலாமா? உங்களுடைய ஆலோசனை என்ன என்று ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். இதற்கு உங்களது பதில் என்ன? எண்ணூர் துறைமுகம், அதாவது எண்ணூர் போர்ட் லிமிடெட் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு பொதுத்துறை நிறுவனம். மினிரத்னா நிறுவனம் என்று அழைப்பார்கள். அந்த மாதிரி அதனுடைய அமைப்பு. இந்த நிறுவனம் தன்னுடைய முதலீட்டு தேவைகளுக்காக பொதுமக்களுக்கு கடன் பத்திரங்களை வெளியிடுகிறது. இந்த கடன் பத்திரங்கள் எப்படிப்பட்ட கடன் பத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வரி சலுகையுடன் கூடிய, அதாவது வரி விலக்கு பெற்ற, முழுவதும் பாதுகாப்பான, திருப்பி கொடுக்கக்கூடிய, குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு முதிர்வடைந்த பிறகு திருப்பி கொடுக்கப்படக்கூடிய கடன் பத்திரங்கள். இந்த கடன் பத்திரங்கள் வெளியீடு பிப்ரவரி 18ஆம் தேதி துவங்கி இருக்கிறது. மார்ச் 14ஆம் தேதி வரை இதனுடைய வெளியீடு இருக்கிறது. இருந்த போதிலும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் அப்படின்னு சொல்லி முதலில் விண்ணப்பித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல குறைந்தபட்சமாக, அதாவது ஒரு கடன் பத்திரத்தினுடைய முகமதிப்பு விலை அப்படின்னு பார்த்தோம்னா 1000 ரூபாய். குறைந்தபட்ச முதலீடு 5000 ரூபாய். எனவே ஒரு சிறு முதலீட்டாளர்கள் கூட 5000 ரூபாய், 10,000 ரூபாய் முதலீடு செய்பவர்கள் கூட 5000க்கு மேல், அது 6000 இருக்கலாம், 7000 இருக்கலாம், 1000 என்கிற படிகளில் முதலீடு செய்யலாம். இந்த கடன் பத்திரங்கள் நான் முன்னரே சொன்ன மாதிரி முழுமையாக பாதுகாப்பானது, மத்திய அரசு நிறுவனம் வெளியிடக்கூடியது. இதனுடைய வட்டி விகிதம் பார்த்தோம்னா ஆண்டுக்கு இது 10 ஆண்டு காலகட்டத்திற்கு முதலீடு செய்யலாம், 15 ஆண்டு காலகட்டத்திற்கு முதலீடு செய்யலாம், 20 ஆண்டு காலகட்டத்திற்கு முதலீடு செய்யலாம் என்று 3 வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த 10 ஆண்டு காலகட்டத்திற்கு முதலீடு செய்பவர்களுக்கு 8.36% ஆண்டுக்கு வட்டி வருவாய் கொடுக்கப்படுகிறது. 15 ஆண்டு காலம் முதலீடு செய்பவர்களுக்கு 8.75%, 20 ஆண்டு காலம் முதலீடு செய்பவர்களுக்கும் 8.75% ஆண்டு வட்டி கொடுக்கப்படுகிறது. இதுல சிறு முதலீட்டாளர்களுக்கு என ஒரு சிறப்பு சலுகையை இந்த நிறுவனம் வழங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் 10 ஆண்டு காலம் முதலீடு செய்பவர்களுக்கு 8.36க்கு மேல் அதிகமாக 8.61%, 15 ஆண்டு மற்றும் 20 ஆண்டு காலம் முதலீடு செய்பவர்களுக்கு 8.25% என்பதிலிருந்து 9%, 0.25% 0.25% அதிகமாக வட்டி கொடுக்கிறார்கள் சிறு முதலீட்டாளர்களுக்கு. சிறு முதலீட்டாளர்கள் என்று இவர்கள் குறிப்பிடுவது 5000 ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை, 10 லட்சம் ரூபாய்க்குள் முதலீடு செய்பவர்களுக்கு இந்த சலுகை கூடுதல் வட்டி என்பது வழங்கப்படுகிறது. இப்ப இந்த 9% வரி இல்லாத ஒரு வருமானம் அப்படிங்கறத ஒரு வங்கி டெபாசிட்டோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, வங்கி டெபாசிட்ல இன்னைக்கு பெரும்பான்மையான வங்கிகள்ல வைப்பு நிதிக்கு 9% தான் வட்டி தருகிறார்கள். ஆனால் யாருமே எந்த வங்கியிலும் 3 to 5 ஆண்டுகளுக்கு மேல் இந்த உயர்வான வட்டி கமிட் பண்றது கிடையாது, உத்தரவாதம் தருவதில்லை. ஆனால் இந்த நிறுவனம் 9%ங்கிறது 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த வட்டி 9% தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு 6-7% பிக்ஸட் டெபாசிட் மீதான வட்டி போனது. அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி 9%ங்கிறது ஒரு நல்ல ஒரு வட்டி வருவாயாக இருக்கிறது, உத்தரவாதமான வருவாயை எதிர்பார்ப்பவர்களுக்கு. வருமான வரி இல்லைங்கிறதும் ஒரு முக்கியம். ஆனா இது ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பினருக்குமே இது ஒரு நல்ல முதலீடாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வருமான வரி 30%, 20% கட்டுபவர்களுக்கு இது 12% வரை வருமானமாக அந்த கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒர்க் அவுட் ஆகும். நிச்சயமா சார், நேரின் கேள்விக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி. நன்றி. சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. தினசரி வாழ்வில் நீங்களோ மற்றவர்களோ கடைபிடிக்கும் சிக்கன முறைகளை, வித்தியாசமான சேமிப்பு முறைகளை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்.
சிக்கனம், சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களுடன் சிக்கனம், சேமிப்பு, செல்வம் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.